ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ஒரு கொரியன் மிஸ்ட்ரி ஹாரர் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் படமா ரிலீஸ் ஆன நாய்ஸ் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா கொரியன் படங்கள்னாவே ஒரு பெரிய ஹைப் இருக்கும் இல்லையா? எக்ஸாக்ட்டா அதை ஃபுல்ஃபில் பண்ற விதமா தான் இந்த படத்தையும் எடுத்து வச்சிருக்கானுங்க. சொல்ல போனா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் பார்த்து பயந்த படங்கள்ல ஒண்ணு இதுவா தான் இருக்கும். இப்ப ஒன்லைன் என்ன அப்படின்னா, அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினோட தங்கச்சி சடனா ஒரு நாள் ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி உங்களோட தங்கச்சி வேலைக்கு வரல, 4-5 நாளா என்னாச்சுன்னு தெரியல, நாங்க கால் பண்ணோம், போனும் போகல, கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்து சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் வேற ஒரு கம்பெனில அந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய ரூம்லயே தங்கி வேலை பாக்குறாங்க. சோ அதனாலேயே தன்னோட தங்கச்சிக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக இவங்க வீடு இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. ரூம் நம்பர் 604. வீடு ஃபுல்லா சல்லடை போட்டு சலிச்சாலும் கூட நம்ம ஹீரோனுக்கு அந்த இடத்துல தங்கச்சி இருக்க மாதிரியே தெரியல. ஒரு சந்தேகத்துல அபார்ட்மெண்டோட சிசிடிவி செக் பண்ணி பாக்குறாங்க. அதுலயுமே உள்ள வந்ததுக்கும் வெளியில போனதுக்கும் தங்கச்சி சம்பந்தமான எந்த ஒரு தடயங்களும் கிடைக்கல. போலீஸ் கம்ப்ளைண்ட், தொலைஞ்சு போன தங்கச்சியை கண்டுபிடிக்கிறதுக்காக நோட்டீஸ்னு தன்னால முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில நம்ம ஹீரோயின் தங்கி இருக்கக்கூடிய அந்த 604ங்கிற ரூமுக்குள்ள இருந்த இரவு நேரத்துல நிறைய அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. ஏன் அடிக்கடி ஒரு போன் கால் கூட வருது. அட்டன் பண்ணி பேசினா ஆப்போசிட்ல இருந்து புரியாத மொழியில யாரோ ஒருத்தர் ரொம்ப வித்தியாசமா கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. இது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோயின் அமைதியா இருந்தா கூட இவளோட 604வது நம்பருக்கு கீழே இருக்கக்கூடிய 504வது நம்பர் வீட்டுக்கார வந்து, ஏமா கை கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? உங்க வீட்ல இருந்து தொடர்ந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு மேல இந்த மாதிரி ஏதாவது பண்ண உன் வாயை கிழிச்சிருவன் வேற மிரட்டுறாங்க. இந்த பிரச்சனைகளை கடந்த ஹீரோயின் தன்னோட தங்கச்சியை கண்டுபிடிச்சாலா? இவளுக்கு கேட்கக்கூடிய அந்த அமானுஷ்யமான சத்தங்கள் என்ன? இவ பார்க்கக்கூடிய அந்த அமானுஷ்யமான உருவங்கள் யாரு? இது எல்லாத்துக்குமான பதில கண்டுபிடிச்சு கடைசியில தங்கச்சியை காப்பாத்தினாலா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. உண்மையாவே சீட்டோட எஜ்ஜில உட்கார்ந்து பார்க்க வேண்டிய படம்னா கண்டிப்பா இதுவா தான் இருக்கும். சத்தியமா சொல்றேன், தனியா பாக்குறதுக்கு இந்த படத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா பெருசா இந்த இடத்துல ரொம்ப பயங்கரமான பேயெல்லாம் காட்ட மாட்டானுங்க. ஆனா பேக்ரவுண்ட் மியூசிக்க போட்டு அங்க எங்கன்னு ஒரு ஹைப்ப கொடுப்பானுங்க பாருங்க, விட்டா உச்சமே போயிருவீங்க. அந்த அளவுக்கு பெரிய சம்பவம். சரி, புகழ்ந்தது போதும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க செல்லுக்கு வரும். அப்படியே இன்னைக்கான விடுகதையில எந்த எழுத்தை நம்மளால எழுத முடியாத பதில் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்மளோட பிரேமா நேச்சுரல்ஸ் பிராண்டுக்காக ஒரு யூடியூப் சேனலையும் ஓபன் பண்ணிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி மறக்காம அதுல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த மாசம் 5ஆம் தேதி போல பிசினஸ் சம்பந்தமான வீடியோக்கள் அதுல அப்லோட் செய்யப்படும். மறக்காம உங்களோட ஆதரவுகளை கொடுப்பீங்கன்னு நம்புறேன். சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே பயமும் கோவமும் கலந்த ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவளோட பேரு ஜூயங். ஆக்சுவலா ஒரு பக்க கால் பகுதியில ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போல, அது சம்பந்தப்பட்ட தழும்பு இருக்கு. இதனாலேயே இந்த ஜூயங் லைட்டா இழுத்த மாதிரியே தான் நடப்பா. ஒரு வித்தியாசமான சத்தம் அந்த வீட்டோட மேல் பகுதியில இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. சோ இப்ப அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த இடம் ஃபுல்லாவே சவுண்ட் ப்ரூஃபிங் ஃபோம் இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த இடத்தையே கவர் பண்ணிட்டு இருக்கா. அதோட விடலையே நடக்கிற எல்லா சம்பவங்களையும் ஒரு கேமரால வீடியோவா எடுத்துட்டு இருக்கா. ஒரு சவுண்ட் டிவைஸ் வச்சு மறுபடியும் ரூஃப்ல ஏதாவது சத்தம் கேக்குதான்னு செக் பண்ணி பாக்குறா. அப்பவுமே பாருங்க மைல்டா ஒரு சத்தம் திரும்ப திரும்ப இவளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. சடனா பால்கனில இருந்தும் ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அதாவது நகத்தை வச்சு கீறுற மாதிரி. ஒரு பயத்தோடயே இவ அதை வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது அப்ப அங்க இருக்க டெலிபோன் ரிங் ஆகுது. ஒரு பயத்தோடயே கேமராவை அங்க இருக்க பால்கனி பக்கமா திருப்பி வச்சுட்டு இவ போன் எடுக்கும் போது ஏதோ செவுத்துல கைய வச்சு குத்துன மாதிரி டம்மு டம்முன்னு சத்தம் கேக்குது. கூடவே நகை கீறல்களும் கேக்குது. போதாத குறைக்கு அங்க இருக்க டிவி வேற ஸ்டக் ஆயிட்டு திரும்ப திரும்ப ஒரே சத்தத்தை கொடுக்குது. கடுப்பானவ போனை கட் பண்ணிட்டு ரிமோட் எடுத்து டிவியை தான் ஆஃப் பண்ணுவா. ஆனா பாருங்க, அங்க இருந்த ஒட்டுமொத்த பவருமே சடனா கட் ஆகுது. முன்ன விட ரூஃப்ல இருந்து இன்னும் படு பயங்கரமா டம்மு டம்முன்னு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஏலே, இன்னைக்கு உங்களை சும்மா விட மாட்டேன்னு கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு நம்மளால வெளியில போக ட்ரை பண்ணும் போது அப்படியே அங்க இருக்க பால்கனியை பாருங்க, ஒரு சிகப்பு ட்ரெஸ் போட்ட உருவம் ஒரு ஓரமா நிக்கிற மாதிரி நமக்கு மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. கதவை திறக்க போன ஜூயங்க்கு பால்கனில இருந்து மறுபடியும் சத்தம் கேக்குது. ஒரு பயத்தோடயே இவ்வளவு திரும்பி பாக்குற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல நாய்ஸ் அப்படின்னு இந்த படத்தோட டைட்டில போட்டு கதையும் ஆரம்பிக்குது. அடுத்த சீன்ல நம்ம கதையோட ஹீரோனை காட்டுறாங்க. இவளோட பேரு ஜூமி. ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனில வேலை பாக்குறா. சின்ன வயசுல ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் இவளுக்கு கேட்கும் திறன் போயிடுச்சு. அதனால எப்ப பாரு ஒரு செவுட்டு மிஷினை கையில வச்சுக்கிட்டே சுத்துவா. கரெக்டா உள்ள வந்த சூப்பர்வைசர் ஹீரோயின் கிட்ட கை காட்டி உனக்கு போன் வந்திருக்குன்னு சொல்லுவாரு. என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவளோட பேரு ஜூயங். அதாவது படத்தோட ஆரம்பத்துல பார்த்தோம்ல, அவதான். ஆக்சுவலா தங்கச்சி வேலை பார்த்த கம்பெனில இருந்த நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணிருக்காங்க. என்னன்னா, கடந்த 4 நாட்களா தங்கச்சி கம்பெனிக்கே வரல. கூடவே கால் பண்ணா கூட எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. சோ நீங்க என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பதிலுக்கு ஹீரோயினும், சார் நானும் ஒரு பிரைவேட் கம்பெனில தங்கிதான் வேலை பார்க்கறேன்.
பாக்குறேன். அதனால அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு செக் பண்ணிட்டு என்னன்னு சொல்றேன். அதுக்கப்புறமா பொடி நடையா தங்கச்சி இருக்கக்கூடிய அந்த 604வது நம்பர் ரூமுக்கு வராங்க. கதவுக்கு மேலேயே அமைதியாரு, நிம்மதியா தூங்க கூட முடியலன்னு எவனோ ஒருத்தன் பேப்பரை ஒட்டி வச்சிருக்கான். யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு புரியாம பாஸ்வேர்டை போட்டு கதவை திறந்து உள்ள வரும்போது வீட்டுக்குள்ள திங்ஸ் எல்லாமே அந்தல சிந்தலையா பறந்து கிடக்குது. பெட்ரூம், கிச்சன், ஹால்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாலும் கூட தங்கச்சியை காணோம். பயத்தோட கால் பண்ணி பாக்குறா. ஆனா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. கட் பண்ணா பிளாஷ்பேக்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த 604ங்கிற அபார்ட்மெண்ட் ரூமையே வாங்கியிருப்பாங்க. ஆனா குடிவந்த அந்த நாள்ல இருந்த தங்கச்சிக்கு மட்டும் அமானுஷமான சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. சோ கேமரால வீடியோ எடுக்கிறத சத்தம் போடாதீங்கன்னு கட்டைய வச்சு ரூஃப்ல அடிக்கிறதுன்னு இதையே தான் இவ திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்திருக்கா. கோவத்துல ஹீரோயினும் ஏண்டி என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா உனக்கு அந்த சத்தம் கேட்கலையா? எனக்கு கேக்குது. சாச்சா எனக்கு எதுவும் கேட்கல, இதெல்லாம் உன்னோட வெறும் கற்பனையா இருக்கும். ஆனா கடைசி வரைக்குமே தங்கச்சி அதையெல்லாம் ஏத்துக்கவே இல்ல. இங்க அப்படியே பிளாஷ்பேக்கும் கட்டாக தங்கச்சி வேலை பார்த்த கம்பெனிக்கு ஹீரோயின் வந்திருக்காங்க. சார் நான் இவ்வளவோ கால் பண்ணி பார்த்தேன், ஆனா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆக்சுவலா இவ உங்க கம்பெனில தான் வேலை பார்த்தால. சோ அவ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட விசாரிச்சு பாக்குறேன். கண்டிப்பா என் தங்கச்சி எங்க போயிருக்காங்கிற ஏதாவது தகவல் கிடைக்கும். அப்போ உடனே கிம்னு ஒருத்தன் உள்ள போந்து, ஆக்சுவலா நானும் தங்கச்சியும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். அடிக்கடி கால் பண்ணி என்கிட்ட பேசுவா. ஆனா எல்லா நேரங்களையுமே எனக்கு அந்த சத்தம் கேக்குது. யாரோ என்ன டார்ச்சர் பண்றாங்க, உனக்கு அந்த சத்தம் கேக்குதானே என்கிட்ட திரும்ப திரும்ப இதே விஷயத்த மட்டும் தான் பேசிருக்கா. மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறான். சரிப்பா இந்தா என் போன் நம்பர் அப்படி ஏதாவது உனக்கு ஞாபகம் வந்தா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுவா. அடுத்த நேரா வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் தங்கச்சி ரூம் ஃபுல்லா தேடி பார்க்கும்போது அப்பதான் ஒரு சின்ன ஹேண்ட்பேக் கிடைக்குது. செக் பண்ணி பார்த்தா உள்ள தங்கச்சியோட செல்போன் இருக்கு. ஆனா என்ன சுவிட்ச் ஆஃப்ல கிடக்கு. உடனே சார்ஜ் போட்டுட்டு அங்கிருந்து நகரலாமே நினைக்கும் போது எதிர்பாராத நேரத்துல ரூஃப்ல இருந்து டம்மு டம்முன்னு வித்தியாசமான சத்தம் கேக்குது. ஒருவேளை தங்கச்சி இந்த சவுண்ட பத்தி தான் சொல்லிருப்பா போலன்னு ஹீரோயின் லைட்டா கன்ஃபியூஸ் ஆகும் போது சடனா ஒரு போன் காலும் வருது. இவ கால் அட்டென்ட் பண்ணும்போது ஆக்சுவலா வாசல் கதவுல இருக்க ஸ்பீக்கர்ல தான் யாரோ ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். ஏமா கொஞ்சம் கதவு கிட்ட வரியா, உங்ககிட்ட பேசணும். சரி இன்னும் இவ்வளவு உள்பக்க சங்கிலியில கதவை லாக் பண்ணிட்டு பொறுமையா திறக்கும் போது வெளியில ஒரு கோட்டு போட்ட ஆள் நிக்கிறான். இவன் கீழே 504வது நம்பர் வீட்டுல குடியிருக்கா. வந்தவன் என்ன சொல்றா பாருங்க, ஏண்டி சும்மா இருக்க மாட்டியா? தொடர்ந்து டம்மு டம்முன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இதான் உனக்கு கடைசி வார்னிங். இதே மாதிரி மறுபடியும் சத்தம் வந்துச்சு தக்காளி உன் வாயை கிழிச்சு விட்டுருவேன்னு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பயலும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அப்ப பாருங்க அதே மாடியில தூரத்துல ஏதோ ஒரு பெண்ணோட உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. இத ஹீரோயினுமே ரொம்ப தெளிவா கவனிக்கிறாங்க. ஆனா இவளுக்கு என்ன தோணும், சரி இந்த அபார்ட்மெண்ட்ல குடியிருக்க ஏதோ ஒரு பொண்ணு போலன்னு கேஷுவலா இவளும் கதவை லாக் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறமா தங்கச்சியோட போனை அன்லாக் பண்றதுக்காக மாத்தி மாத்தி இவளும் பாஸ்வேர்டை போட்டு பாக்குறா. ஆனா போன் அன்லாக்கே ஆக மாட்டேங்குது. சடனா பிளாஷ்பேக்ல இவளோட அம்மா அப்பா ஒரு விபத்துல இறந்து போயிருப்பாங்க போல. சோ அது சம்பந்தமான காட்சிகள் வந்து போகுது. கட் பண்ணா காலையில விடுது. இந்த பில்டிங்கோட வாட்ச்மேன் இருப்பான்ல, சோ அந்த ஆளை பார்த்து, சார் இந்த மாதிரி என்னோட தங்கச்சி 4 நாளைக்கு முன்னாடி தான் தொலைஞ்சு போயிருக்கா. அவளை நீங்க எப்பயாச்சும் பாத்தீங்களா? ஓ நீங்க அந்த ஜியோங்கோட அக்காவா? அந்த புள்ள அடிக்கடி தான் ரூம்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. ஏன் ஒரு நாள் அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒட்டுமொத்த அபார்ட்மெண்ட்லயுமே ரவுண்ட் அடிச்சா. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களோட 604ல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது இது ஒன்னும் புதுசு கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க இப்ப எதை பத்தி பேசுறீங்க? அட இது உனக்கு தெரியாதா? நீங்க குடி வரதுக்கு முன்னாடின்னு ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பாரு. கரெக்டா அப்ப உள்ள வந்த ஒரு லேடி, யோ வாட்ச்மேன் என் கூட வாயா, என்னையா பேஸ்மெண்ட்ல இருந்து ஏதோ ஒரு கெட்ட நாத்து அடிக்குது. உடனே அது என்னன்னு திறந்து காட்ட. உடனே வாட்ச்மேனும் பேஸ்மெண்டோட கதவை திறக்கிறான். பார்த்தா உள்ள கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு உட்பட்ட குப்பைகளா கொட்டி கிடக்கு. யோ என்ன இளவியா இதெல்லாம்? இதுல இருந்து தான் அந்த கெட்ட நாத்து அடிக்குதா? இத பாருங்க மேடம், இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நீங்க முதலாளி அம்மா கிட்ட தான் இத பத்தி கேட்கணும். அதே டைம்ல கரெக்டா ஓனரான அந்த கண்ணாடிக்கார லேடி வராங்க. பாருங்கம்மா, இதுக்கு முன்னாடி இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த எல்லாரோட பழைய திங்ஸும் தான், மத்தபடி எதுவும் கிடையாது. ஒழுங்கா போய் பொழப்பு தொலைப்ப பாருங்கன்னு ஒரு லேடிய அங்க இருந்து அனுப்பிட்டா. ஆனா ஹீரோனுக்கு சந்தேகம் மட்டும் தீரல. யோ வாட்ச்மேனு என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தியே, அது என்ன? ஆனா பதில சொல்றதுக்குள்ளேயே கண்ணாடிக்காரி வாட்ச்மேனை ஏன் கூடவான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவா. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில ஹீரோயின் வேற கம்பெனிக்கு போகாம 2-3 நாள் லீவ் போட்டிருக்கா இல்லையா? அதனால அங்க இருக்கிற மேனேஜர் கூப்பிட்டு, ஏமா என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ காது கேட்காத ஒரு பொண்ணுங்கிற காரணத்தாலதான் அச்சோ பாவா நெருக்கப்பட்டு இந்த கம்பெனில வேலை கொடுத்தோம். இதெல்லாம் செட் ஆகாது, இனிமே நீ வேலைக்கு வரவேணா அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா ஹீரோயினோட காதுல ஒரு டிவைஸ் இருக்கும். அதை மாட்டும் போது இவளுக்கு வெளியாளுங்க பேசக்கூடிய சத்தம் கேட்கும். அதே டைம்ல இவ போன்ல ஒரு ஆப் இருக்கு. சப்போஸ் பக்கத்துல யாராவது இவகிட்ட பேசுறான்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காவே அதுல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் ஆன் ஆகும். அப்ப ஹீரோயின் அந்த நோட்டிபிகேஷனை தொட்டா போதும், பக்கத்துல யாராவது ஏதாவது பேசினா அது அப்படியே ஒரு வார்த்தைகளா டைப் ஆக ஆரம்பிக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன பேசுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். இப்ப அதே மாதிரியே சூப்பர்வைசர் பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு கட்டம் கடைசியா வேலை இல்லாம நம்ம ஹீரோயின் திரும்ப நேரா வீட்டுக்கு வரா. வீட்டை
ஃபுல்லா கிளீன் பண்ணும்போது சடனா தங்கச்சியோட ரேக்ல இருந்த ஒரு gift பாக்ஸ நம்மால் கவனிக்கிறா. என்னடா திறந்து பார்த்தா அது ஹீரோயினுக்கான ஒரு gift. உள்ள ஒரு சின்ன பென்டிரைவ் இருக்கு. இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். அக்கா எனக்கு தெரியும் அம்மா அப்பா இறந்து போனதுல இருந்த நீ உன்னோட காதுல மாட்டக்கூடிய டிவைஸ மாத்தவே இல்ல. அதுக்காக தான் நான் உனக்கு ஒரு புது டிவைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த டிவைஸ்ல உன்னால பென்டிரைவ கனெக்ட் பண்ணி கூட பேசுற விஷயங்களை தெளிவா கேட்க முடியும். இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற பிறந்தநாள் பரிசுன்னு. ஏற்கனவே தங்கச்சிக்காரி கேக்லாம் வாங்கி வச்சிருப்பா போல. அதை எதிர்ச்சியா நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது தான் அதுல எழுதிருக்க டேட்டையும் மந்தையும் நோட் பண்றா. அதாவது 10-10 இருக்கு. ஒருவேளை இதான் பாஸ்வேர்டா இருக்கும் போலன்னு சும்மா டைப் பண்ணி பார்த்தா கெஸ் பண்ண மாதிரியே போன் இப்ப அன்லாக் ஆயிடுச்சு. முதல்ல கால் ஹிஸ்டரி எடுத்தவ என்னதான் நிறைய நம்பர் சேவ்ல இருந்தாலும் கூட கடைசியா இவ யாருக்கோ கால் பண்ணிருக்கா போல. சோ இப்ப அந்த நம்பருக்கு கால் பண்ணும்போது ஆப்போசிட்ல யாரும் அந்த காலை எடுக்கல. அதுக்கு பதிலா வாய்ஸ் மெயில் அனுப்புங்கன்னு மட்டும்தான் வாய்ஸ் கேக்குது. அடுத்த தங்கச்சி இந்த செல்போன்ல நிறைய ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருப்பா போல. சோ இப்ப அதுல ஒன் பை ஒன்னா ப்ளே பண்ணி பார்க்கும்போது அடே சத்தம் போட்டு என்னையே டார்ச்சர் பண்றீங்களா? கண்டிப்பா நீங்க யாரும் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு தங்கச்சிக்காரி அங்க இங்கன்னு கத்திக்கிட்டு ஓடுற மாதிரியும் சடனா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனுக்கு கேட்ட அமானுஷமான சத்தங்கள் அப்புறம் அந்த நகை கீறல்கள் அது திரும்ப கேட்க ஆரம்பிக்குது. சரி செல்போன்ல தான் இந்த சவுண்ட் வந்திருக்கும் போலன்னு இவ செக் பண்ணி பாக்குறா. ஆனா பாருங்க ஏற்கனவே அந்த ஆடியோ ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படின்னா அந்த அமானுஷமான சத்தம் உண்மையாவே இவளுக்கு கேட்டுட்டு இருக்கு. ஒரு மரண பயத்தோடயே நம்மளால பெட்ல உட்கார்ந்து இருக்கும் போது எதிர்பாராத நேரத்துல பின்பக்கத்துல இருந்து அது உனக்கு கேக்குதா அப்படின்னு இன்னொரு பெண்ணோட குரல் கேக்குது. நம்ம ஆளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் புள்ளைக்கு அல்ல இல்ல சுத்தி முத்தி பார்த்துட்டு திரும்ப ஹாலுக்கு வந்தவ உண்மையாவே நமக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா இல்லனா அது நம்மளோட இல்லூஷனான? இவளுக்குள்ளேயே நிறைய கேள்விகளும் பயமும் உருவாகுது. மன அமைதிக்காக ஜம்முன்னு குளிச்சுட்டு ஹாலுக்கு வரும்போது டோர்ல இருக்க மைக் மூலமா யாரோ ஒருத்தன் பேச ஆரம்பிக்கிறான். ஆனா பாருங்க முகம் தெளிவா தெரியல. ஒரு சந்தேகத்துல ஹீரோயினோ ஆமா நீங்க யாரு? ஆரம்பத்துல அமைதியா இருந்தாலும் கூட திடீர்னு அக்கா நான் தான்க்கா ஜுயாங், நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன், கதவை தரன்னு தங்கச்சியோட சத்தம் கேக்குது. ஆஹா வெளியில போன தங்கச்சி திரும்ப வந்துட்டான்னு சந்தோஷத்துல இவளும் கதவை திறக்கிறதுக்கு அழுதபடியே ஓடுவா. ஆனா அங்கதான் ஹீரோனுக்கு சடனா ஒரு சந்தேகமே உருவாகுது. கதவை இப்ப முழுசா திறக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு கையை எடுத்துட்டு ஜுயாங் எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. எனக்கு இந்த வீட்டோட பாஸ்வேர்ட் தெரிஞ்ச மாதிரி உனக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. அப்ப நீ உள்ள வரணும்னா பாஸ்வேர்டு போட்டு வந்திருக்கலாமே. என்ன ஏன் கதவை திறக்க சொல்ற? ஜுயாங் உங்ககிட்ட தான் கேக்குற, ஏதாவது பேசுன. ஒரு பயத்தோடயே இவ்வளவு கதவுல இருக்க லென்ஸ் வழியா பார்க்கும்போது முழுக்க முழுக்க கருப்பு நிறமா மாறி போன ஒரு கருவெடி மட்டும் தான் தெரியுது. படக்குன்னு அது சிமிட்டும் பாருங்க ஹீரோனுக்கு தூக்கி வாரி போடுது. வெளியில இருக்க அமானுஷமான உருவம் கதவை தரன்னு அடிக்க ஆரம்பிக்குது. அதோட விடல காதோட ஜவ்வே கிளியர் அளவுக்கு ஒய்ன்னு ஒரு சத்தம் கேக்குது. கடுப்பான ஹீரோயினோ நீ ஜூயன் கிடையாது, நீ யாருன்னு கேக்குறா. அந்த பக்கத்துல இருந்து பதிலே வரல. ஒரு கிட்டத்துல வழிதாங்க முடியாம ஹீரோயினும் தொப்புன்னு கீழே வில கண்ண முழிச்சு பார்த்தா இவ பெட்ல இருக்கா. நைட்டு நடந்தது கனவா நிஜமான்னு இன்னுமே இவளுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கப்புறமா வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு இவளும் வெளியில வந்து பார்க்கும்போது அங்க இந்த தங்கச்சியோட ஃப்ரெண்டுக்காரன் கிம் இருக்கா இல்லையா அவன் வந்திருக்கான். பக்கத்து வீட்டுல குடியிருக்க ஆள் கூட சண்டை. என்ன சண்டைன்னு பாருங்க. நம்ம ஹீரோயினோட வீட்டு கதவை தட்டிருப்பான் போல. அந்த சத்தம் பக்கத்து வீட்டுக்காரனை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சான். அதே டைம்ல வெளியில வந்த ஹீரோனை பார்த்த பக்கத்து வீட்டாலும் ஏமா உன் காதன செவிடா இந்த தட்டு தட்டுறானே கதவை திறக்க வேண்டியதானே. உண்மையாவே என் காது செவிடுதான்னு சொல்லிட்டு கிம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரா. சொல்லுப்பா என்னாச்சு, எதுக்காக என்ன பார்க்க வந்த? ஆக்சுவலா மன்னிச்சிருங்க, நான் உன் தங்கச்சியோட ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, நானும் அவ்வளவு சின்னதா டேட் பண்ணிருக்கோம். இத சொல்றதுக்கு பயம், அதனாலதான் ஆரம்பத்துல உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது தங்கச்சியோட செல்போனுக்கு ஒரு கால் வருது. அதாவது லாஸ்டா ஹீரோயின் ஒரு ஆளுக்கு கால் பண்ணிருப்பால, ஆக்சுவலா அந்த லேடி தான் திரும்ப கால் பண்ணிருக்காங்க. மேடம் நீங்க யாரு என்னன்னு தெரியல, ஆனா நான் உங்களை மீட் பண்ணி ஆகணும்னு. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு கால் பண்ண அந்த லேடிய பார்க்க வராங்க. இந்த அம்மாவை ஷார்ட்டா ஜெஸின்னு மைண்ட்ல வச்சுப்போம். பொதுவா ஏதாவது அபார்ட்மெண்ட்லாம் சேல் பண்ணணும் அப்படின்னா ஓனர்ஸ் எல்லாம் டைரக்டா சேல் பண்ண மாட்டாங்க, ஏதாவது ஒரு புரோக்கரை வச்சு தான் சேல் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு புரோக்கர் அம்மா தான் இந்த லேடி. பாருமா நான் சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். லாஸ்டா அவனோட தங்கச்சி கால் பண்ணி இந்த மாதிரி நான் தங்கி இருக்கக்கூடிய 604வது நம்பர் வீட்ல யாராவது இறந்து போனாங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டா. எனக்கு ஒரு நிமிஷம் அதை கேட்டு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த வீட்ல ஒரு லேடி உண்மையாவே இறந்து போனாங்க. ஆனா அதை பத்தி யாருக்கும் பெருசா தெரியாத. ஒருவேளை அவன் தங்கச்சிக்கு உண்மையாவே பேய்களை உணரக்கூடிய திறன் இருந்திருக்கலாம். ஏன் கடைசியா எனக்கு கால் பண்ணும்போது கூட நான் ஒரு பெண்ணோட பேய பார்த்தேன்னு என்கிட்ட சொன்னா. நடக்கிற எதுவும் புரியாத ஹீரோயினும் ஒரு பயத்தோடயே என் வீட்டுல உண்மையாவே ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா அப்படின்னா அந்த பொண்ணு எங்க இறந்து போனா, எப்படி இறந்து போனா? ஏமா டெய்லியும் ஹால்ல உட்காந்து ஜம்முன்னு சாப்பிடுவியே, அதே உத்தரத்துலதான் தூக்கு மாட்டி அந்த புள்ள ரொம்ப கொடூரமா உடல் அழுகி இறந்து போனா. இப்ப இந்த கதையெல்லாம் கேட்டு பயந்து போன ஹீரோயின் திரும்ப நேரா வீட்டுக்கு வரும்போது மறுபடியும் கதவுல இன்னொருக்கும் வீட்டுல இருந்து சத்தம் வந்துச்சு. உன்னை நான் கொலை பண்ணிடுவேன்னு எவனோ ஒருத்தன் எழுதி வச்சிருக்கா. சந்தேகத்துல கிம்மோ யார் அதை எழுதி வச்சாங்கன்னு கேட்பான். அதுவா கீழ் ஃப்ளோர்ல 504வது நம்பர் வீட்டுல ஒருத்தன்
ஒருத்தன் குடி இருக்கான். அந்த பைத்தியக்காரன் தான் இந்த மாதிரி லெட்டர்லாம் எழுதி வச்சிட்டு இருக்கான். சரி அதையெல்லாம் விட்டு தள்ளுங்க. முதல்ல ஜூயங் தொலைஞ்சு போயிட்டால, அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக நோட்டீஸ் ரெடி பண்ணலான்னு ஒரு வெப்சைட்ல போட்டோவை ஆட் பண்ணி பையன் டிசைன் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கிடையில போலீஸ் கிட்ட இருந்து வேற ஒரு கால் வருது. மேடம், இந்த மாதிரி நாங்க அபார்ட்மெண்ட்ல இருக்க கேமராக்களை செக் பண்ணி பார்த்தோம். வாட்ச்மேன் சொன்னது ரொம்ப சரியா தான் இருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி உங்க தங்கச்சி தொலைஞ்சு போயிருந்தாலும் கூட அவங்க அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில போனதுக்கான எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. சொல்ல போனா நீங்க தங்கி இருக்க அந்த இடத்துக்கு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும் தான் இருக்கு. யோ போலீஸ், அதெல்லாம் ஓகேயா? எனக்கு என்னமோ இந்த கீழ் வீட்டு 504வது நம்பர் இருக்கான் இல்லையா, அவன் மேல சந்தேகமா இருக்கு. ஏன்னா எப்ப பாரு என் வீட்டுல பயங்கரமா ஏதாவது ஒண்ணு எழுதி வச்சுட்டு போயிடுறான். ஒருவேளை நான் இல்லாத நேரத்துல என் தங்கச்சி அவன் தான் ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பானோ? அட என்ன மேடம் பேசிட்டு இருக்கீங்க? அவன் தான் அந்த பேப்பரை ஒட்டி வச்சானு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? எந்த ப்ரூஃபும் இல்லாம நம்மளால சட்ட ரீதியா எதுவும் பண்ண முடியாத. பதில் சொல்ல முடியாம அவளும் காலை கட் பண்ணிட்டா. இது கிடையாது, வெளியில டோரோட காலிங் பெல்ல யாரோ அழுத்துற மாதிரி தெரியுது. சந்தேகத்துல கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் இந்த 504வது நம்பர் ரூம் இருக்கால, அதே பைத்தியக்காரன் தான் வந்திருக்கான். ஹீரோயினுக்கு இந்த பயல பார்த்தவே பயம். சோ அதனால கிம்ம போய் கதவை தர என்ன ஏதுன்னு விசாரின்னு சொல்லிட்டு இவ அப்படியே ஓரத்துல ஒளிஞ்சுப்பா. எதுவும் தெரியாத மாதிரி. யார் நீ? உனக்கு என்ன வேணும்னு கிம் கேப்பா. பதிலுக்கு அந்த பைத்தியக்காரனை பாருங்க லைட்டா வீட்டை எட்டி பார்த்துட்டு, எங்க இங்க ஒரு பொண்ணு தங்கி இருந்தாலே அவ போயிட்டாளா? இல்லனா நீங்க 2 பேரும் ஒன்னா தங்கி இருக்கீங்களா? இது உனக்கு தேவையில்லாதது. நீ வந்தது எதுக்கு? இல்ல சத்தம் கேட்டுச்சு, அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். மத்தபடி எதுவும் கிடையாது. கிம் கதவை லாக் பண்ணிட்டு, இந்த பாரு வந்தவன் கையில ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருந்தான். ஒருவேளை அது ஆயுதமா கூட இருக்கலாம். அதனால தயவு செஞ்சு இதுக்கப்புறம் அந்த பையன் வந்தானா கதவை மட்டும் திறக்காத. கட் பண்ண அடுத்து பைத்தியக்காரன் இப்ப தன்னோட ரூம்க்கு வந்திருக்கான். கிம் ஏற்கனவே கெஸ் பண்ண மாதிரி இவன் ஒரு கத்திய மறைச்சுதாங்க வச்சிருந்திருக்கான். இப்ப அதை வச்சு குத்திய பாஸ்வேர்டை போட்டவன் கதவை திறந்து உள்ள போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் எடுத்து வச்ச நோட்டீஸ் இருக்குல்ல, அதை எல்லா இடத்துலயும் கொடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு போலான்னு பாக்கும்போது டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்பதான் எதிர்ச்சியா அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில ஒரு சின்ன பையன் சைக்கிளோட நிக்கிற விஷயத்த கவனிக்கிறா. இவனை ஷார்ட்டா லீ அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். ஒரு சந்தேகத்துல பக்கத்துல வந்த ஹீரோயினும், டேய் செல்லக்குட்டி, யாரா நீ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? லேட் டைம் ஆயிடுச்சுல்ல, உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க? அந்த பையன் வாயவே திறக்கலையே. ஆக்சுவலா ஹீரோயின் தங்கி இருக்க அபார்ட்மெண்டோட பேஸ்மெண்ட்டுக்கு போறதுக்காக ஒரு சின்ன விண்டோ மாதிரியான கேப் இருக்கு. அதையே இந்த பையன் குரு குருன்னு பாத்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லீ அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆனா ஹீரோனுக்கு மட்டும் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள இவன் எதை பார்த்தாங்கிற கேள்வி இருக்கு. உடனே கையில ஒரு டார்ச்சோட பக்கத்துல வந்தவ பேஸ்மெண்ட்டுக்கு பக்கத்துல வரைக்கும் வந்துட்டா. அப்ப திடீர்னு உள்ள வந்த இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க 804வது ரூமை சேர்ந்தவ, ஏமா அங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோனை தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே இவளும் தான் தங்கச்சி தொலைஞ்சு போன விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ண, பதிலுக்கு அந்த லேடியும், இந்த பாருமா என்னோட பேரு ஜோன், நான் 804 ரூம்ல தான் தங்கி இருக்கேன். உன் நிலைமை எனக்கு புரியுது. அதனாலதான் இந்த அபார்ட்மெண்டோட தலைவர், அதான் அந்த கண்ணாடிக்காரி இருக்கால, இன்னும் 2 நாள்ல அவ ஒரு பேரணியை உருவாக்க போறா. கண்டிப்பா அங்க உன் தங்கச்சி தொலைஞ்சு போயிட்டாளா இல்லனா இறந்து போயிட்டாளான்னு ஒரு பெரிய டிஸ்கஸ் எல்லாம் பண்ணி கடைசியில தீர்மானத்தை முடிவெடுப்பாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது சடனா ஹீரோனுக்கு அந்த பார்க்ல இருக்க ஒரு ஊஞ்சல் இருக்கு இல்லையா, அதுல ஒரு குட்டி பொண்ணு ஊஞ்சல் ஆடக்கூடிய விஷயம் தெரிய வருது. கிட்ட உட்கார்ந்திருந்த ஜோனும், இந்த பாருமா எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் உன்னை அப்புறம் பாக்குறேன்னு அங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கப்புறமா ஹீரோயின் அந்த ஊஞ்சல் ஆடின குட்டி பொண்ணு எங்கன்னு பாக்கும்போது இப்ப அவளையுமே காணோம். என்ன இப்பதானே இங்க அந்த உருவத்தை பார்த்தோம், அதுக்குள்ள எங்க போயிட்டான்னு இவளுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. அடுத்த நேரம் ரூம்க்கு வந்தவ பிரஷ் பண்ணிட்டு தூங்கலான்னு பாக்கும்போது அங்க இருக்க வெசல்குள்ள இருந்த அக்கா என்ன காப்பாத்துன்னு ஹீரோனோட தங்கச்சியோட சத்தம் கேக்குது. ஒரு சந்தேகத்துல இவளும் பைப் லைன்ல காதை வச்சு கேக்குறா. ஆனா இந்த முறை அந்த சத்தம் கேட்கல. நோட்டீஸ கையில வச்சுக்கிட்டு தூக்கம் கூட வராம ஹால்லயே உட்கார்ந்துருப்பா. அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தர் ஹீரோனோட வீட்டு கதவுல பாஸ்வேர்டை போட்டு கதவை திறக்கிற மாதிரி தெரியுது. ஆஹா, ஒருவேளை கீழ் வீட்டு பைத்தியக்காரன் தான் திரும்ப இங்க வந்துட்டான் போலன்னு இவ உசுர கையில பிடிச்சு உட்கார்ந்துருப்பா. ஆனா நடந்ததே வேற. என்ன வந்தது ஹீரோனோட தங்கச்சி. அக்கா நான் ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லுவா. நம்ம ஆளுக்கு எப்படி இருக்கும், குடு குடுன்னு ஓடி வந்தவ தங்கச்சியை கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓன்னு அழுறா. ஆனா அவளை பாருங்க, ரொம்ப நடிக்காத. நான் தொலைஞ்சு போய் 6 நாள் ஆச்சு, என்ன தேடி வந்தியா, என்ன காப்பாத்த வந்தியா, உனக்காக நான் ரொம்ப நேரம் காத்திருந்தேன், அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசிட்டு நேரா தன்னோட ரூம்குள்ள போறாங்க. சரி என்ன இருந்தாலும் தங்கச்சியாச்சே, மறுபடியும் தங்கச்சி கிட்ட பேசலாமேன்னு இவ ரூம் கதவை திறந்தா இப்ப அங்க யாரையுமே காணோம். அப்ப திடீர்னு ஹால்ல ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. படக்குன்னு திரும்பி பார்த்தவ அங்க தங்கச்சி அந்த இடத்துல தூக்கு மாட்டி தொங்குற விஷயம் தெரிய வருது. ஐயோ ஏண்டி இப்படிலாம் பண்ணனு இவ அவளை தாங்கி பிடிக்கிறா. மூஞ்சி வேற பாக்குறதுக்கு ரொம்ப விகாரமா இருக்கு. ஆனா கண்ண முடிச்சு பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோயின் கண்ட வெறும் கனவு. இவ காதல மாட்டி இருக்க அந்த செவுட்டு மிஷின்ல பவர் கம்மியாயிடுச்சுன்னு சார்ஜுக்காக ஒரு பாக்ஸுக்குள்ள வைக்கிறா. அடுத்து ஃப்ரிட்ஜை திறந்து ஏதாவது சாப்பிடலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது சடனா ஹீரோனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருதா. அதாங்க ஏற்கனவே சொன்னோம்ல, பக்கத்துல ஏதாவது மக்கள் பேசுறாங்க அப்படின்னா அந்த சத்தம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி
வச்சிருப்பால, அதுல இருந்து தான் நோட்டிபிகேஷன் வருது. திறந்து பார்த்தா புரியாத பல வார்த்தைகள் திரும்ப திரும்ப பிளே ஆயிட்டு இருக்கு. குழம்பி போனவ நம்மள தவிர இந்த வீட்டுல வேற யாரும் இல்ல. அப்படி இருக்கும்போது யார் பேசுற சத்தத்தை இந்த போன் கேப்சர் பண்ணுது? திருடன் யாராவது நம்ம வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வட்டான் போலன்னு வாசல் கதவை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி இருக்க பால்கனியை பார்க்கும்போது அங்க இருக்கிற கண்ணாடியை பாருங்க, ஏதோ பனி படர்ந்த மாதிரி இருக்கு. உத்து பார்க்கும் போது நம்ம ஹீரோனுக்கு ஷாக்கு. ஏன்னா கண்ணாடியோட மறுபக்கத்துல ஒரு கருப்பு உருவம் நிக்கிற மாதிரி இருக்கு. ஆஹா, நம்மளால மூச்சு கூட விடலையே. கண்டிப்பா இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒண்ணுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு பதிலே பேசாம இவ 2 அடி பின்னாடி வச்சதும் போதும் அந்த கருப்பு உருவம் கண்ணாடிக்கு பக்கத்துல வருதுங்க. கூர்மையான நகங்களை வச்ச கண்ணாடியில தாறுமாறா கிளிக்க ஆரம்பிக்குது. மரண பீதியில நம்மளால கதவை திறந்து வெளியில போலான்னு பார்த்தா இப்ப அந்த கதவை யாரோ ஒருத்தர் தட்டக்கூடிய சத்தம் கேக்குது. படக்குன்னு கதவை பார்த்துட்டு மறுபடியும் பால்கனியை பார்க்கும்போது இப்ப அங்க இருந்த பேய் உருவத்தையும் காணோம், அந்த பனி படர்ந்த கண்ணாடியவும் காணோம். இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில அந்த கதவுக்கு வெளியில வேற இந்த 504ல இருக்க பைத்தியக்காரர் இருக்கால, அவன் கையில ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அடியே இதுக்கு மேலேயும் உன்னை சும்மா விட மாட்டேன்டி, கதவை தரன்னு கண்ணா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கதவுக்கு வெளியில இருந்த அந்த பைத்தியக்காரன் கிளம்பிட்டான். சரி திரும்ப தன்னோட 504க்கு போலான்னு பார்த்தா ஆனா இன்னும் அந்த சத்தம் மட்டும் நிக்கவே இல்ல. எலை, இன்னைக்கு நீ யாரா இருந்தாலும் சரி உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஹீரோயின் இருக்கக்கூடியது 604 இல்லையா, இப்ப அவன் 704க்கு வரான். அப்ப எதிர்ச்சியா அங்க இருக்க படிக்கட்டை கவனிக்கும் போது அங்க இருக்க மேல் பக்க சுவர்கள் வழியா ஒரு தலை மட்டும் லைட்டா கீழே இறங்குது. சாதா தலை கிடையாதுங்க ஐயா, ஒரு பெண்ணோட பேய் தலை. இத மிரண்டு பாக்குற டைம்லயே காது ஜவ்வ கிளியர் அளவுக்கு கொயின்னு ஒரு சத்தம். வழி தங்க முடியாம காதை மூடிட்டு மறுபடியும் முன்னாடி பாக்குறான். இப்ப அங்க நின்னுகிட்டு இருந்த பேய் உருவத்தை காணோம். சரி இதெல்லாம் நம்ம இல்யூஷனா இருக்கும் போலன்னு திரும்ப தாரூமுக்கு போலாமே நினைக்கும் போது அந்த இடத்துல தொங்குனபடி டக்குன்னு ஒரு பேய் வந்து மூஞ்சுக்கு முன்னாடி பயமுறுத்தும். என்னதான் வீரனா இருந்தாலுமே அவனுக்குள்ளேயும் பயம் இருக்கும் இல்லையா, சோ அங்க எங்கன்னு உசுருக்கு பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா பாருங்க எல்லா திசைகளையுமே அந்த பேய் வந்து பயமுறுத்தும் போது தன்னோட சுய கட்டுப்பாட்டை இழந்து தெரியாதனமா மாடியில இருந்து கண்ணாடி எல்லாம் உடைச்சுக்கிட்டு தொப்புன்னு கீழே விழுந்து பையன் சம்பவத்திலேயே இறந்து போயிட்டான். இன்னொரு பக்கத்துல இது எதுவுமே தெரியாத ஹீரோயின் அமானுஷமான உருவத்தை பார்த்த பயத்தாலேயே நைட்டு ஃபுல்லா தூங்காம குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. சடனா வெளியில மக்கள் கத்தக்கூடிய சத்தமும் கேக்குது. சோ என்னாச்சுன்னு பாக்கலாமேன்னு கீழே வரும்போது அங்க எக்கச்சக்கமான போலீஸும் அந்த 504 நம்பரை சேர்ந்த பைத்தியக்காரன் இறந்து போன விஷயத்தையும் நம்மால் தெரிஞ்சுக்கிறா. அப்போ உடனே அங்க இருக்க போலீஸ்காரனை தனியா கூப்பிட்டு, சார் உங்ககிட்ட சொன்னல இந்த 504 இவன் தான் என் ரூம் கதவை தட்டி அப்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான், கண்டிப்பா இவன் தான் என் தங்கச்சி ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான், நீங்க அவனோட ரூமை மட்டும் செக் பண்ணி பாருங்க. நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த பைத்தியக்கார ரூமை ஆல்ரெடி போலீஸ் செக் பண்ணாங்க, அங்க எந்த ஒரு பாடிஸும் கிடைக்கல. இதே டைம்ல கரெக்டா உள்ள வந்த இந்த அபார்ட்மெண்டோட ஓனரான கண்ணாடிக்கார லேடி ஹீரோனை வளைச்சு பிடிச்சு, ஏண்டி உனக்கு என்ன பிரச்சனை, இந்த பாரு உன் தங்கச்சி இங்கேயே ஓடி போயிட்டா, அந்த பஞ்சாயத்தை கொண்டு வந்து இந்த இறந்து போன ஆள் மேல சேர்க்காத சரியா. உன்ன மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது ஏற்கனவே 704ல ஒரு லேடி இருந்தா, எக்ஸாக்டா அந்த பைத்தியக்காரிய போலவே நீயும் இருக்க. பதில் எதுவுமே பேச முடியாத ஹீரோயினும் ஒரு சீன்ல பார்க்ல பார்த்த அந்த ஜூன் லேடி இருக்காங்கல்ல அவங்கள பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு 804க்கு வராங்க. டேபிள்ல ஜூன் அப்புறம் அவங்களோட குழந்தை 2 பேரும் ஒன்னா இருக்க மாதிரியான ஒரு போட்டோ இருக்கு. கூடவே சுவர்கள்ல பாசாம் பிடிச்சு போன மாதிரி ஒரு சின்ன அடையாளமும் தெரியுது. சடனா அதே டைம்ல இந்த ஜூனோட குழந்தை இருக்கா இல்லையா, அவ பின்னாடி ஓடக்கூடிய சத்தம் கேக்குது. அப்போ உடனே ஜூனோ, என்னாச்சுமா, இல்ல உங்க குழந்தை ஓடனான்னு நினைக்கிறேன். ஆமா அவ ரொம்ப சுட்டி, அமைதியா ஒரு இடத்துல உட்காரவே மாட்டா. சரி சொல்லு, நீ எதுக்காக இங்க வந்த, ஏன் மூலமா உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆக்சுவலா வீட்டோட ஓனரமா 704ல ஒரு லேடி இருந்தாங்கன்னு சொன்னாங்க, அவங்கள பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓ அந்த பொம்பளையா? ஆக்சுவலா 704ல இருந்த அந்த லேடியோட பேரு மேச்சி. இப்ப இருக்க கண்ணாடிக்கார தலைவிக்கெல்லாம் முன்னாடி இருந்த தலைவிதான் இந்த மேச்சி. எப்ப பாரு மேல் வீட்டுல இருந்து சத்தம் கேக்குது, கீழ் வீட்டுல இருந்து சத்தம் கேக்குதுன்னு எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. இவளோட டார்ச்சரால பாதிக்கப்பட்ட மார்க்குங்கிற ஒருத்தன் கையில சுத்திகளோட உள்ள வந்து மாச்சியை போட்டு அடி அடி நடிச்சான். உயிர் போற கடைசி நிமிஷத்துல கூட தன்னை யாராவது காப்பாத்த மாட்டாங்களாங்கிற ஏக்கத்துல சுவர்கள்ல கைய வச்சு தட்டவும் நகங்களை வச்சு கீறவும் ஆரம்பிச்சா. கடைசியா அதே நிலைமையில அப்படியே அந்த லேடி இறந்தும் போயிட்டா. ஐயோ, அப்படின்னா அந்த கொலைகார மார்க் அவனுக்கு என்னாச்சு? அவன் மறைஞ்சிட்டான். இப்ப வரைக்கும் அவன் எங்க இருக்கான், எங்க போனாங்கிற எந்த ஒரு தகவலும் தெரியல. சரி எல்லாம் ஓகே தான், ஆனா இப்ப அந்த 704 நம்பர் ரூம்ல யார் தங்கி இருக்காங்க? ஏன்னா அவங்க தான் எப்ப பாரு சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. இங்கதான் இந்த ஜூன் ஒரு பெரிய குண்டத்துக்கு போறாங்க. ஏமா என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க, 704ல இப்ப யாருமே தங்கல, அது வெறும் எம்டி ரூமா தான் இருக்கு. இதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் நேரா திரும்ப தான் ரூமுக்கு வரும்போது அங்க கதவுல ஒரு வெள்ளை பேப்பர் ஒட்டி இருக்கு. ஒரு பயத்தோடய அந்த பேப்பர் எடுத்து பாக்குறா. கதவுல ஜியாங் அப்படின்னு இவளோட தங்கச்சி பேரை ரத்தத்தாலேயே எவனோ ஒருத்தன் கிறுக்கி வச்சிருக்கான். நடக்கிற விஷயங்களை பார்த்து பயந்து போனவ கிம்முக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி 704ல மாச்சிங்கிற பொண்ணு ஒருத்தன் கொலை பண்ணா இல்லையா, சோ அந்த மார்க்க பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்லுன்னு இன்ஃபார்ம் பண்ணுவா. இங்க கட் பண்ணா காலையில விடுது.
ஏற்கனவே இந்த அபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க ஒரு மீட்டிங் போட போறோம்னு சொல்லிருப்பாங்க இல்லையா? சோ இப்ப அந்த மீட்டிங்கை போட்டு பேசிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் ஒரு பக்கத்துல தங்கச்சி தொலைஞ்சு போயிட்டான்னு நோட்டீஸ் கொடுத்திருப்பா. ஆனா பாருங்க, மீட்டிங்ல இருக்க எல்லா பயலுங்களுமே அந்த நோட்டீஸை கீழே போட்டுட்டு கால்ல மிதிக்கிறானுங்க. போதாத குறைக்கு இறந்து போட இந்த 504 இருக்கான் இல்லையா, அவனை யாரோ ஒருத்தன் கொலை பண்ணிருக்கான், கண்டிப்பா நாம தான் அவனை கண்டுபிடிக்கணும்னு ஏதோ சிபிசிஐடி மாதிரி பேசுறாங்களே தவிர தொலைஞ்சு போன ஹீரோயினோட தங்கச்சியை பத்தி ஒருத்த வாயை திறக்கல. இத பார்த்து கடுப்பான ஹீரோயினும் அங்க இருக்க பிளக் பாயிண்ட புடுங்கிட்டா. ஏடா என்னடா பெரிய மீட்டிங் போறீங்க, என் தங்கச்சி தொலைஞ்சு போயிருக்கா, அதை கண்டுபிடிக்க வைக்கல, ஆனா இறந்து போன அந்த பைத்தியக்காரனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. உடனே கண்ணாடி கறி கடுப்பாயிட்டு, உன் தங்கச்சி எவன் கூட ஓடி போனாலும் யாருக்கடி தெரியும், இங்க வந்து பஞ்சாயத்து பண்றேன்னு வார்த்தையை விட்டுருவா. அப்புறம் என்ன, கொலாடி சண்டை மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிய புடிச்சு அடிச்சுக்கிறானுங்க. அப்ப சரியான நேரத்துல உள்ள வந்த கிம்ம நம்ம ஹீரோனை காப்பாத்தி இவன் அந்த மார்க்க பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்க்க சொல்லிருப்பால. இப்ப அதை செக் பண்ணி பார்க்கும்போது ஏற்கனவே ஹீரோனோட தங்கச்சி எப்படி இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில போகலையோ அதே மாதிரியே அந்த கொலகார பையன் மார்க் இருக்கா இல்லையா, அவனுமே இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில போனதுக்கான எந்த ஒரு தடயங்களும் கிடைக்கல. பேச்சுவாக்குல கிம்மோ இந்த இடத்தை விட்டு வெளியில போகல அப்படின்னா இங்க யாருமே போக முடியாத ஒரு இடத்துக்குள்ளதான் கொலையை பண்ண மார்க்கும் தொலைஞ்சு போன ஒரு தங்கச்சியும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இங்கதான் ஹீரோனுக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. ஏற்கனவே இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அங்கதான் யாருமே போக கூடாதுன்னு இந்த ஓனர் லேடி தடை போட்டு வச்சிருக்காங்க. ஒருவேளை தேடக்கூடிய தன்னோட தங்கச்சி அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருப்பாளோங்கிற பயத்துல யாருக்கும் தெரியாம கிம்மோட உதவியால கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வரானுங்க. டே கிம், நமக்கு அதிக நேரம் கிடையாது, இங்க இருக்க பைப் லைன்ஸ்ல எந்த பைப் லைன் என்னோட அபார்ட்மெண்டோட கனெக்ட் ஆகுதுன்னு பாரு. ஏன்னா ஒரு முறை அந்த வாஷ் பேஷன்ல என் தங்கச்சியோட குரலை நான் கேட்டேன். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே சடனா இவங்க போற பாதை ரெண்டா பிரியுது. இதுக்கு மேல ஒன்னா இருக்க முடியாது, ஆளுக்கு ஒரு பக்கமா தனியா பிரிஞ்சு போலான்னு லெஃப்ட் ரைட்னு பிரிஞ்சுட்டாங்க. அப்பதான் எதிர்ச்சியா ஹீரோனுக்கு ஒரு அறைக்குள்ள ஒரு டிராயிங் புக் கிடைக்குது. திறந்து பார்த்தா சின்ன வயசுல இருந்து நம்ம ஹீரோனுக்கு அம்மா அப்பா இருந்தது. அதுக்கப்புறம் கார்ல ஒரு நாள் வெளியில போகும்போது தங்கச்சிக்காரி விளையாட்டா ஸ்டேரிங்க பிடிச்சு திருப்ப வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது. இதுல அம்மா அப்பா இறந்து போனது, ஹீரோனுக்கு காது செவிடானது, அப்புறம் தங்கச்சிக்கு கால்ல அடிபட்டதுன்னு எல்லாமே ஒரு படமா வரையப்பட்டிருக்கு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, கடைசி பக்கங்கள்ல தங்கச்சி குடியிருந்த வீட்டுக்குள்ள நிறைய அமானுஷமான உருவங்கள் இவளை பாக்குற மாதிரி எல்லாம் படத்தை வரைஞ்சு வச்சிருக்கா. ஒரு கட்டத்துல அந்த படம் எல்லாம் நிஜமாகிற மாதிரி இல்யூஷன் தெரியும். ஆனா கண்ணமுழிச்சு பார்த்தா இப்ப அந்த இடத்துல எந்த ஒரு டிராயிங்ஸையும் காணோம், வெறும் வெள்ளை பேப்பர் மட்டும் தான் இருக்கு. அடுத்து இதே டைம்ல தனியா வந்த கிம் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு அறைக்குள்ள வந்திருக்கான். நடக்கிற எல்லாத்தையுமே கேமரால வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பாருங்க 704ல அந்த கொலையை பண்ண மார்க் இருக்கா இல்லையா, ஆக்சுவலா இப்ப அந்த பைபிள்ல லாஸ்டா என்ன ட்ரெஸ் போட்டிருந்தானோ அதே காஸ்டியூமோட இங்க ஒரு உடல் கிடக்குது. அப்படின்னா உண்மையாவே இறந்து போயிருக்குது அந்த மார்க் தானான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக கிம் 2 அடி முன்னாடி வச்சது போதும் படக்குன்னு அந்த மார்க்கோட கழுத்தை மட்டும் அப்படியே துண்டா உருண்டு வந்து விழும். ஆமாங்க, இவன் கெஸ் பண்ணது கரெக்ட். இங்க இருக்கிறது இறந்து போன மார்க்கோட உடல் தான். இதுக்கடையில ஹீரோனும் கிம்முக்கு என்னாச்சுன்னு பாக்கலான்னு பக்கத்துல இருக்க பாதைக்குள்ள வரும்போது கண்ணு கேட்ட தூரத்திலேயே அந்த பையன் ஏதோ குத்துக்கள் மாதிரி நிக்கிறான். எலே கிம்மு, உனக்கு என்னாச்சு, நீ ஓகே தானே? லைட் அடிச்சு பாக்குறா. ஆனா அந்த பையன்கிட்ட இருந்து பதிலே வரல. தலைய குனிஞ்ச மணிக்கே இருக்காங்க. ரைட்ரா, இங்க ஏதோ ஒன்று தப்பா நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்ணுவா. ஆனா அதுக்குள்ளேயே அவ்வளவு தூரத்துல இருந்த கிம்மு படக்குன்னு பக்கத்துல வந்து ஹீரோனை அடிச்சு கீழே தள்ளி அவனையே கொல்ல பாக்குறான். அப்பதான் எதிர்ச்சியா ஹீரோனும் அவன் கண்ணை கவனிக்கிறா. ஒரு சாதாரண மனுஷனை போல இல்லாம அவனை ஏதோ ஒரு பேய் வந்து பொசஸ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அதாவது பேய் பிடிச்ச மாதிரி தான் உயிரை காப்பாத்திக்கணும் இல்லையா. சோ ஹீரோயினும் கீழே கிடக்கிற ஒரு கல் எடுத்து கிம்மோட மண்டையிலேயே அடிக்கிறா. அவன் டைவர்ட் ஆன சின்ன கேப்ல இந்த பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியில போறதுக்கான என்ட்ரன்ஸ் தவிர ஒரு சின்ன விண்டோ மாதிரியான கேப்ப குட்டி பையன் லீ கூட நம்ம ஹீரோயின் பாத்துருப்பால. ஆக்சுவலா இப்ப அதே ஜன்னல் கதவு கேப் அங்க தெரியுது. உடனே ஏனைய பிடிச்சு படபடன்னு வெளியில வருவா. கிம்மும் காலை பிடிச்சு இழுக்கிறான். இருந்தாலும் எட்டி மூஞ்சில ஒரு உதைய விட்டுட்டு இவ வெளியில வரக்கூடிய அதே டைம்ல ஒரு லேடி டக்குன்னு உள்ள வந்து இவளை காப்பாத்துறாங்க. கண்ண முடிச்சு பார்த்தா கை காலு இடுப்புன்னு எல்லா இடத்துலயும் கட்டு போட்டிருக்கு. கூடவே ஒரு சீன்ல அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில அந்த லீங்கிற குட்டி பையனை பாத்துருப்பால, அதே குட்டி பையன் தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறான். ஆக்சுவலா இந்த வீடு வேற யாரோடதும் கிடையாது. இந்த அபார்ட்மெண்டோட ஓனர் இருக்காங்கல்ல, அந்த கண்ணாடிக்காரி, அந்த அம்மா தான் ஹீரோனியே காப்பாத்திருக்காங்க. நல்ல வேலை சரியான நேரத்துக்கு உள்ள வந்ததால நான் உன்னை காப்பாத்த முடிஞ்சது. ஆமா, நீ எதுக்காக அண்டர் கிரவுண்டுக்குள்ள போன? இல்ல என் தங்கச்சி அங்கதான் இருப்பாளோன்னு நினைச்சேன். நல்லா நினைச்சப்போ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவங்க ஃபுல் இடத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. பேச்சுவாக்குல ஹீரோயினும் நீங்களும் அந்த 804ல இருக்க ஜூன் லேடியை போல ஒரே ஒரு குழந்தையோட வாழ்றீங்க போல. கண்ணாடிக்காரிக்கு ஒன்னும் புரியல. எது ஜூன் லேடிக்கு குழந்தை இருக்கா? ஆமா, அப்படிதான் அவங்க சொன்னாங்க. ஏன் என்னாச்சு? அட கடவுளே, அவ குழந்தை 2 வருஷத்துக்கு முன்னாடியே வெளியில ரோட்ல விளையாடும் போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டா. இப்ப அவ மட்டும் தான் வீட்டுல தனியா வாழ்ந்துட்டு இருக்கா. இதை கேட்டதுமே ஹீரோனுக்கு உயிரே இல்ல. என்னடா இது, வீட்டுக்கு போகும்போது அப்படின்னா நம்ம ஒரு குழந்தைய பார்த்தோமே, அது யாரு, மனுஷனா பேயான்னு தெரியாம பயமுள்ள பயந்து நடுங்கிட்டு இருக்கா.
கொஞ்சம் வெயிட் பண்ண, உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன்னு கண்ணாடிக்காரி அங்க இருந்து போனதுமே இந்த குட்டி பையன் லீ இருக்கா இல்லையா, அவன் உள்ள பூந்து ஹீரோயினோட காதுல மாட்டிருக்க அந்த டிவைஸ படக்குன்னு புடுங்குறான். தொட்டு பார்த்தா ஹீரோயின் காது ஃபுல்லாவே ரத்தமா இருக்கு. ஆக்சுவலா இவனுக்குமே பேச்சும் வராது, காதும் கேட்காது போல. உடனே சைகையில நீ அந்த சத்தத்தையும் அழுகுறலையும் கேட்டா மறுபடியும் இறந்து போயிருவுங்கிறான். குழம்பி போன ஹீரோயினும் ஒரு நிமிஷம் இரு, அப்படின்னா நீயும் அதே சத்தத்தை கேட்டியா? ஆமா, அதனாலதான் நான் எந்த ஒரு டிவைஸும் காதுல மாட்டல. சரி, அப்படின்னா அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள என்ன இருக்கு, நீ அங்க போகாத, நீ இறந்து போயிடுவான்னு இந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு ஹீரோயினும் நேரா வெளியில வராங்க. ஏற்கனவே இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க அண்டர் கிரவுண்ட ஃபுல்லா செக் பண்ணிருப்பாங்க இல்லையா, அப்ப இவங்களுக்கு ஒரு இறந்து போன உடல் கிடைக்குது. சரி, நமக்கு என்ன தோணும், அது மார்க்கோட உடம்பா இருக்கும்னு நினைப்போம்ல, கிடையவே கிடையாது. அது நம்ம கிம்மோட உடம்பு. ஹீரோனுக்கு இதை பார்த்து அழுக தாங்கல. அதுக்கப்புறமா போலீஸ்காரனை பார்த்து என்னாச்சு, எப்படி கிம் இறந்து போனான்னு கேட்டா எங்களுக்கே அது புரியாத புதிரா இருக்கு. அப்புறம் நீ சொன்ன மாதிரி அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள உன் தங்கச்சி இல்ல. ஏங்க, நீங்க ஒழுங்கா செக் பண்ணலன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு இரும்பு கதவு இருக்கு, அதை நீங்க பாத்தீங்களா? ஏது இரும்பு கதவா? ஏமா, அங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கிம்மோட வீடியோ ஃபுட்டேஜ் கூட செக் பண்ணி பார்த்தோம், அதுலயுமே எந்த ஒரு இன்சிடென்ட்டும் கேப்சர் ஆகல. ஒருவேளை அண்டர் கிரவுண்டுக்குள்ள ஏற்பட்ட மூச்சு திணறலால அவன் தன்னோட நிலையவே மறந்து அதுக்கப்புறம் தான் உன்னை அட்டாக் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். உன்னால கிம் இறந்து போனதே பெரிய தப்பு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணாதன்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் அங்க இருந்து கிளம்பிட்டான். ஆனா ஹீரோனுக்கு தன் தங்கச்சியை காப்பாத்தியே ஆகணுங்கிற ஒரு கர்வம் இருக்கு. அதனாலேயே தான் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு திரும்ப அதே பேஸ்மெண்ட்டுக்குள்ள வரா. ஒவ்வொரு இடமா தேடி அலையும் போது அங்க இந்த ஹீரோனோட தங்கச்சிக்கு சொந்தமான ஒரு கேமரா கிடைக்குது. ஆனா பேட்டரி ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. ஆனா பாருங்க, இந்த வீடியோல ரெக்கார்ட் பண்ற எல்லாமே தங்கச்சியோட போன்லயும் ஒரு வீடியோ ஃபைலா இருந்திருக்கும் போல. இப்ப அதை செக் பண்ணி பார்க்கும்போது வழக்கம் போல தங்கச்சி ரூம்ல இருக்கும் போது திரும்ப திரும்ப ஒரு அமானுஷமான சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருந்திருக்கு. இன்னைக்கு அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறேன்னு கையில கேமராவோட 804 ரூம் இருக்குல்ல, அங்க வந்தவ பொறுமையா கதவு திறந்து பாக்குறா. அப்ப ஹால்ல பாருங்க, டம்மு டம்முன்னு சத்தத்தை எழுப்பக்கூடிய ஒரு பெரிய டிவைஸ் ஒன்னு வச்சிருக்கானுங்க. அப்படியே லெஃப்ட்ல இருக்க சின்ன ரூம்குள்ள பாக்கும்போது அங்க இந்த ஜூன் லேடி தனியா ஒரு டேபிள பார்த்து, செல்லம் நீ எதுக்கும் பயப்படாத, உன்னை இனிமே என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு ஆள் யாருமே இல்லாம தனியா பேசிட்டு இருக்காங்க. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட தங்கச்சி அங்க இருந்து தப்பிக்கலாமே ட்ரை பண்ணும்போது சடனா ஜூன் உள்ள பூந்து தங்கச்சிய வளைச்சு பிடிச்சிட்டா. கடைசியில ஒரு கட்டையை வச்சு தங்கச்சியை அடிக்கிற மாதிரியும் தெரியுது. இப்ப இந்த வீடியோ கட்டானதுமே நம்ம ஹீரோனுக்கு வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. பொறுமையா அந்த சவுண்ட ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்ணுக்கு முன்னாடி இவ இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்த தங்கச்சி இருக்கா இல்லையா, அவளை கட்டி போட்டு வச்சிருக்க விஷயத்த கண்டுபிடிச்சிட்டா. செல்லம், உனக்கு எதுவும் ஆகல? அக்கா, நான் வந்துட்டேன். நான் பேசுறத உன்னால கேட்க முடியுதா? நல்ல வேலை, தங்கச்சி இன்னும் சாகல, மிச்சம் மீதி உயிர் இருக்கு. உடனே அவ கையில இருக்க கட்டுகள் எல்லாம் அவுத்து விட்டுட்டு சீக்கிரமா நாம இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லும் போது கரெக்டா அதே டைம்ல இந்த ஜூன் இருக்கா இல்லையா, அந்த பைத்தியக்காரி கையில ஒரு சுத்தியோட இங்க வந்துட்டா. பயந்து போன ஹீரோயினும் கதவை லாக் பண்ணிட்டு தங்கச்சியை மட்டும் ஒரு சில பெட்டிகளுக்கு பின்னாடி ஒளிய வச்சுட்டு நான் அந்த ஜூனை டைவர்ட் பண்றேன், அந்த சின்ன கேப்ல நீ கதவை திறந்து இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்லுவா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த ஜூனும் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ளே வந்துட்டா. அப்பதான் ஹீரோயினும், எனக்கு தெரியும், அந்த 704ல இறந்து போன அந்த பொண்ணு ஆக்சுவலா அவளை சாகடிச்சது மார்க் இல்லல்ல, மிச்சம் மீதி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த டைம்ல நீ தான் அவளோட ரூமுக்கு போயிருக்க. தன்னை யாராவது காப்பாத்த மாட்டாங்களான்னு சுவர்களை தட்டின விஷயத்தையும் நகை கீறல்களையும் உன் கண்ணுக்கு நேரா பாத்திருந்திருக்க. அதுக்கப்புறம் தான் நீ அவளை கொண்டிருக்கல. பரவாயில்லையே, உன்னோட கெஸ்ஸிங் கரெக்டா தான் இருக்கு. ஆனா நான் ஏன் இதையெல்லாம் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? என்னோட அழகான பொண்ணு அவ வீட்டுக்குள்ள ஜாலியா அங்க இங்கன்னு விளையாடிட்டு இருந்தா. ஆனா அந்த சத்தம் கீழ் வீடு மேல் வீடுன்னு எல்லாருக்கும் டிஸ்டர்பா இருந்துச்சான். சரின்னு மத்தவங்க நலனுக்காக என் குழந்தைய வெளியில விளையாட அனுப்புனேன். ஆனா பாவம், அப்போ ஒரு வண்டி உள்ள பூந்து என் பொண்ணு மேல இடிச்ச. அவ ரொம்ப கொடூரமா இறந்து போயிட்டா. இது எல்லாத்துக்கும் யார் காரணம்? என் குழந்தையோட சத்தத்தை பொறுத்துக்க முடியாத ஆளுங்க தானே. அந்த ஒரு காரணத்தாலேயே சத்தத்தை பொறுக்க முடியாத யாரா இருந்தாலும் சரி அவங்கள கொல்ல முடிவெடுத்த. இப்ப கூட என் பொண்ணு ஏன் கூட வீட்டுலதான் இருக்கா. பாத்தியா, உன் தங்கச்சி எனக்கு இடைஞ்சலா இருந்தா, அதனால அவ கதையை முடிச்சேன். அப்புறம் அந்த 704 அவளையும் நான் முடிச்சேன். இப்ப அடுத்து உன்னையும் நான் கொல்ல போறேன். முட்டாளானி, உன் பொண்ணு இறந்து போயிட்டா. நல்லா தெரியுமே. ஆனா பாரு, முதல் முறையா என் வீட்டுக்கு வரும்போது என் குழந்தைய நீ பார்த்தேன்னு சொன்னல, அப்பதான் புரிஞ்சுக்கிட்ட என்ன மாதிரிதான் நீயும் பாதிக்கப்பட்டிருக்கன்னு. என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு மனுஷனோ பேயோ அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அவ என் கூட இருந்தா மட்டுமே போதும். இந்த மாதிரி சொல்லி முடிச்சுட்டு ரெண்டு பேருக்கு இடையில சண்டை பெருசாகுது. மாத்தி மாத்தி தாறு மரம் அடிச்சுக்கிறானுங்க. உயிருக்கு பயந்து ஓடி வந்த ஹீரோயினும் ஒரு கட்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பா. அப்ப மறுபடியும் காது கொய்யுங்கிற அளவுக்கு ஒரு சத்தம் கேக்குது. ஏற்கனவே குட்டி பையன் லீ சொல்லிருப்பால, அந்த சவுண்ட கேட்டா நீங்க இறந்து போயிருவீங்கன்னு. சோ சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு காதுல மாட்டிருந்த டிவைஸ படக்குன்னு புடுங்கிட்டா. அதே டைம்ல உள்ள வந்த ஜோன் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமான காயம். சொல்ல போனா கிட்டத்தட்ட கதையை முடிக்க போற நேரத்துல இங்கதான் படத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் பண்றானுங்க. ஆக்சுவலா இந்த ஜூனோட கையால இறந்து போன அந்த 704 லேடி இருக்காங்கல்ல, அந்த பொம்பளை ஒரு பேயா மாறி சுவர்களுக்கு மேல ஏறி வந்து படக்குன்னு ஜூன் மேல தாவி அவளையே சித்திரவதை பண்ணி கொலை பண்ண ஆரம்பிக்குது. இதை பார்த்து பயந்து போன ஹீரோயினும் குடுகுடுன்னு ஓடி வந்த அங்க இருக்க கதவையை லாக் பண்ணிடுவா. உண்மையை சொல்ல போனா எப்படி அந்த 704ல இருந்த லேடி இறந்து போனாங்களோ அதே மாதிரியே உயிருக்கு போராடி தன்னை யாராவது காப்பாத்த வரமாட்டாங்களாங்கிற ஏக்கத்திலேயே சுவர்களை தட்டினபடியே இந்த ஜூன் அப்படியே இறந்து போறாங்க. தான் இறந்து போனதுக்கு பழி வாங்கினதால இப்ப அந்த பேயோட ஆன்மா சாந்தி அடைஞ்ச
மாதிரியும் தெரியுது. இதே டைம்ல எஸ்கேப் ஆன ஹீரோயின் இருக்கா இல்லையா, இப்ப அவ தன்னோட தங்கச்சி எங்கன்னு தேடி பார்க்கும்போது ஒரு வழியா அவ இங்கதான் இருக்கிறா. கட்டி பிடிச்சு பாச மழையை பொழியறாங்க. இந்த சம்பவங்கள் நடந்து அடுத்த சில மாதங்களுக்கு அப்புறமா ஒரு நாள் ஹீரோயின் வீட்டுல இருக்கும்போது 704 ரூமுக்கு நான் புதுசா குடி வந்திருக்கேன்னு ஒரு பொண்ணு ஹீரோன் கிட்ட ஒரு கேக்க கொடுத்து ஃப்ரெண்ட் ஆகுறா. ஆமா, நீங்க இந்த வீட்ல தனியா தான் இருக்கீங்களா? சிரிச்சுக்கிட்ட ஹீரோனும், இல்லையே, என் கூட என் தங்கச்சி இருக்கா. ஆக்சுவலா ஹீரோயின் பார்க்கும்போது அந்த இடத்துல தங்கச்சி இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனா வெளியில இருக்க லேடி பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்ல. படத்துல இங்கதான் இன்னொரு பெரிய குண்டத்துக்கு போறானுங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகும்போது தங்கச்சியை பார்த்த மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல, ஆக்சுவலா அது உண்மையான தங்கச்சி கிடையாது, அவளோட இறந்து போன ஆன்மா. அப்படின்னா இறந்து போன அந்த ஜூன் லேடியோட கையாலேயே இந்த தங்கச்சியும் இறந்து போயிருக்கா. இருந்தாலும் அவளோட ஆன்மா அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே அடைப்பட்டு கிடந்திருக்கு. அதுக்கான காரணம் அந்த கொடூரமான 704ல இருந்த பேய். கடைசியில அதுக்கும் முக்தி கிடைச்சாச்சு இல்லையா, அந்த ஒரு காரணத்தாலேயே தங்கச்சியோட ஆன்மா விடுதலை ஆயிட்டு ஹீரோன் கூடயே திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு ட்விஸ்டா ரிவீல் பண்ணிட்டு அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.